அருட்பெரும் ஜோதி வள்ளலார் மூலிகை மையத்தில் இன்றைக்கி மூட்டு வலி வாதத்தை பற்றி பார்க்கலாங்க. அதாவது மூட்டு வலி எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மூட்டு வலி வர்றதுக்கு இன்றைக்கி பல காரணங்கள் இருக்குதுங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, மூட்டில் நிறைய நீர் கோக்குது அப்படின்னாலும் மூட்டு வலி வரும். அந்த நீர் வெளியில் போகிறதுக்கு வழி இல்லாமல் அந்தந்த ஜாயின்ஸில் நிற்கும்போது முட்டியில் அந்த நீர் நிற்கிறனால அதனாலேயும் நீர் கோக்கிறனாலையும் முட்டியில் வலி வர்றது, ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கு வலி வர்றது, இது மாதிரியான தொந்தரவுகள் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா, முட்டி வறண்டு போகுது அப்படிங்கிறதுனாலையும் முட்டி வலி வரும். இப்போ நீங்கள் போய் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அதில் முட்டி தேஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. அதுக்கு முட்டி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறது, இல்லை அதுக்கு அதை ஊசி மூலயமா அதுக்கு உள்ளார ஆயில் கொடுக்குறது, இது மாதிரியான ஒரு வைத்திய முறைகள் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த முட்டி வலிக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஈர பசையை, அதாவது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் இன்றைக்கி நம்ம ரீஃபைண்ட் ஆயில் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். அரிசி பருப்பு எல்லாமே பாலிஷ் பண்ண தான் நம்ம யூஸ் பண்ணுறப்போ நமக்கு அந்த முட்டிங்களுக்கு தேவையான தாவரச்சத்து நமக்கு கிடைக்காது. தாவரச்சத்து கிடைக்கலைங்கிறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாங்கிற சுரபி, முட்டியில் சுரக்கக்கூடிய அந்த சுரபி சுரக்கிறதுக்கு வழி இல்லாமல் அந்த ரெண்டு ஜாயின்ஸும் நீங்கள் அந்த ஜவ்வை உரசும் போது அந்த நடக்கும்போது பார்த்திங்கன்னா சவுண்டு வரும், படக்கு படக்குன்னு சவுண்டு வர்றது, இல்லை நடக்க முடியாமல் போகிறது, முட்டியில் வலி வர்றது, இது மாதிரியான தொந்தரவுகள் வரும். அப்போ அந்த முட்டி வரடாமல் இருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்மளதில் பார்த்திங்கன்னா வலிவாத தைலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைலம் இருக்குது. இந்த தைலத்தை நம்ம முட்டியில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு பின்னாடி பக்கம் நல்லா நீவி விடணுங்க. ஏன்னா அது மாதிரி வறட்சி வரப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி பக்கம் நமக்கு ரத்த ஓட்டம் சீராக கிடைக்காதனால பேக் சைடு நல்லா நீவி விடணும். நீங்கள் இந்த எண்ணெய் போட்டுவிட்டு நல்லா லேசாக பின்னாடி பக்கம் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி விட்டுட்டு முட்டி நல்லா ரவுண்டாக மட்டும்தான் தேய்ச்சி விடணுங்க. பின்னாடி பக்கம் நல்லா நீவலாம். நீவி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஒத்தடை முடிச்சிருக்கு. இந்த ஒத்தடை முடிச்சு சட்டியை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு இந்த முடிச்சு அதில் ஊற்றி எடுத்து ஒத்தடை மாதிரி கொடுக்கலாம். இந்த ஒத்தடம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த துவாரங்கள் எல்லாம் ஓப்பன் ஆகி நம்ம போட்ட எண்ணெய் ஈஸியாக உள்ளார போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ரெண்டாவது, இந்த முடிச்சுலேயும் உங்களுக்கு நிறைய மூலிகைகள்லாம் போட்டு அது கூட எண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா வறுத்துட்டு அதை நாங்கள் ஒரு முடிச்சாக கொடுத்துருக்கோம். இதை வெறும் மண் சட்டியாக இல்லைன்னா பழைய வடைச்சட்டி ஏதோ இருந்ததுன்னா அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு இந்த முடிச்சு அதில் ஊற்றி எடுத்து ஒத்தடம் கொடுக்கும்போது அந்த வலி நமக்கு சீக்கிரமாக ரிலீவ் ஆகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த முட்டி வறட்சி ஆகுது அப்படிங்கிறப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் இன்றைக்கி ஒரு முக்கிய பங்கு. ஆக முழு உளுந்து, அந்த முழு உளுந்து நீங்கள் இட்லி, தோசை, இல்லை உளுந்தங்கஞ்சி எதுக்காக இருந்தாலும் சரி, உளுந்து களி, இது மாதிரி சாப்பிடும்போது அந்த உளுந்தில் இருக்கக்கூடிய மேல் தோலில் எண்ணெய் பசை அதிகம். அந்த உளுந்து ஆயில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரிஜினல் ஆயில் 7000 8,000 வரைக்கும் 1 லிட்டர் விற்கிதுங்க. அந்த அளவுக்கு அந்த மேல் தோலில் பசை இருக்குது. ஆக அந்த ஒரு முழு உளுந்து நாங்கள் உளுந்து கஞ்சியாகவும் கொடுத்துருக்கோம். அடுத்து இல்லை நீங்கள் வீட்டிலே கூட முழு உளுந்தை வாங்கி ஆட்டி அதை களியாவோ கஞ்சியாவோ வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். உளுந்து 10 போடலாம். முட்டி வறட்சியாக இருக்கிற முட்டிக்கு நீங்கள் உளுந்தை ஆட்டிட்டு அதை 10 மாதிரியும் நம்ம போடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, வெண்டைக்காய் நிறைய சாப்பிட்லாம். வெண்டைக்காயில் உங்களுக்கு அந்த ஈரத்தன்மை, பிசுபிசுப்பு தன்மை நிறைய கிடைக்கும். முட்டிக்கு தேவையான முழு உளுந்து, வெண்டைக்காய், வெந்தயத்தில் நிறைய இருக்குது. இது மாதிரியான உணவு முறைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த முட்டி வலி சீக்கிரமாக சரியாகும். எண்ணெய் முடிஞ்ச வரைக்கும் செக்கிலாட்டின எண்ணெயாக வாங்கிட்டு அதை நம்ம ரீஃபைன் பண்ணாமல் அப்படியே தாவரச்சத்தோடு எடுத்தோம்னாலும் முட்டி வலி வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த சூப்பு பொடி ஒன்று நம்ம கொடுக்குறோம். அந்த சூப்பு பொடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதனால் முட்டி வலி வந்தாலும் சரி, வாயுவினால் வருதா, நீர்னால் வருதா, இல்லை கால்சியம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வருதோ, என்ன தொந்தரவாக இருந்தாலும் சரிங்க, இந்த சூப்பு பொடி நீங்கள் உள்ளார எடுக்கும்போது இந்த முட்டி வலி நம்ம சரி பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நீர்க்கட்டுனால முட்டி வலி வந்துருந்துச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட நொச்சி தைலம்னு ஒரு தைலம் இருக்குது. அந்த தைலத்தை நீங்கள் போட்டு விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டதுக்கப்புறம் ஆவி பிடிச்சிங்கனாலும் அந்த நீரெல்லாம் வெளியில் வந்துடும். அந்த நீரை வெளியில் எடுக்கிறதுக்கும் நம்ம உள்ளார உணவு முறைகள் கொடுக்குறோம். அதை பார்த்திங்கன்னா ஒரு பொடி, கஷாய பொடியாக கொடுக்குறோம். அந்த நீர்க்கட்டை சரி பண்ணுறதுக்கு, ஆவி பிடிக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் கொடுக்குறோம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சர்ம நிவாரணின்னு ஒரு பவுட்ரு இருக்குங்க. அந்த பவுட்ரு நீங்கள் காலில் ஃபுல்லாக நீங்கள் 10 மாதிரி போட்டு விட்றப்போ உங்களுக்கு அந்த முட்டியில் இருக்கக்கூடிய நீரை ஃபுல்லாகவே அது கரைச்சி வெளியில் எடுக்கும். இது மாதிரி முட்டி வலி நிறைய காரணங்கள். அல்சர் இருந்தாலும் உங்களுக்கு முட்டி வலி வரும். அப்போ அந்த அல்சரை சரி பண்ணோம்னா முட்டி வலி ஈஸியாக சரியாயிருங்க. இது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. அல்சர் வரும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு குடல் உங்களுக்கு எடுத்துக்கூடிய உணவுகளோட சத்துக்களை அது உறிஞ்சக்கூடிய தன்மையை இழந்துடும். அப்போது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் மோஷனில் அப்படியே வெளியில் போயிடும். அப்போ உடம்புக்கு தேவையான அந்த ஈரத்தன்மையோ தாவரச்சத்தோ கால்சியமோ கிடைக்காம அதனாலேயும் முட்டி வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அல்சரை சரி பண்ணாலும் முட்டி வலி சரியாகும்.
இந்த மாதிரி முட்டி வலி எதனால் வருது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து சரி பண்ணிட்டோம்னா திரும்பி வந்து வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உள்ளார சரி பண்ணாமல் வெளியில் மட்டும் நம்ம வந்து எண்ணெயை போடுறோம், இல்லை ஒத்தரம் கொடுக்குறோம், என்ன பண்ணாலும் சரிங்க, அப்போதைக்கு சரியாகும், திரும்ப திரும்ப வந்துட்டு தான் இருக்கும். ஊசி போட்டாலும் சரி, மாத்திரை போட்டாலும் சரி, இல்லை இப்போ பெயின் கிளியர் வந்து போடுறோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுதாங்க, ஸ்டீராய்டோ இதோ இல்லாமல் நம்ம வந்து அந்த பெயினை வந்து நம்ம சரி பண்ண முடியாது. அப்போ அது தொடர்ந்து எடுக்கிறப்போ அதான சைடு எஃபெக்ட் வந்து நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக உள்ளாரையும் சரி பண்ணி வெளியிலையும் நம்ம வந்து அதுக்கு தேவையான ஒரு இயற்கை மருத்துவ முறைகளை நம்ம கொடுக்குறப்போ கண்டிப்பாக முட்டி வலியை நம்மளால் சரி பண்ணலாங்க. சரி பண்ணுறதுக்கு நிறைய இயற்கை மருத்துவத்தில் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது ஆலோசனைகள் தேவைப்படுதுன்னா கூப்பிடுங்க. நம்ம எல்லா ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா அங்கங்கே நம்ம கன்சல்ட்டிங்குன்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அங்கே வந்து நம்ம மருத்துவ ஆலோசனைகளும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நேராக பார்க்கணும்னாலும் நீங்கள் கூப்பிடுங்க, எந்த ஊரில் எங்கே பார்க்கலாங்கிற ஆலோசனையும் சொல்லிடுறோம். இல்லை நீங்கள் செல்ஃபோனில் கூப்பிட்டாலும் நாங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் எங்களை கூப்பிடுங்க. நம்ம வள்ளலார் மூலிகை மையத்திலிருந்து இயற்கை வாழ்வியல் மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோங்க. இந்த இயற்கை வாழ்வியல் மையத்து மூலிமா நம்ம ஒவ்வொரு ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோங்க. மருத்துவ ஆலோசனை, இயற்கை மருத்துவ ஆலோசனை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது ஒவ்வொரு ஊர்லேயும் நமக்கு ஒவ்வொரு டேட் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. அந்தந்த டேட்டுக்கு இப்போ சென்னையில் ஒரு டேட்டு, நாமக்கல், ஈரோடு, இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து கன்சல்டிங் கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ராலிங்கில் போகிற நம்பர் கூப்பிடுங்க. அது மூலிமா உங்களுக்கு எந்த ஊரில் எந்த நேரத்துக்கு நம்மளது வந்து கன்சல்டிங் நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுறோங்க. நீங்கள் அங்கே தேவைப்பட்டால் நேரில் வந்து பார்த்தோம் நீங்கள் நம்ம ஆலோசனைகளை எடுத்துக்கலாம்.